பாருங்க. Okey, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா punca dan kesan ketidakseimbangan hormon kepada kesehatan. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்மோன் வந்து செய்யும்பாங்க இல்லை, அதாவது செய்யும்பாங்கன்னா வந்து சம அளவுல இருக்கணும். ஒண்ணு கூடவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி கூட இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோன் குறைவா இருந்துச்சுன்னா இல்ல கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மசாலா கசியாத்தான் வரும். சரியா? சோ நம்ம வந்து முதல்ல பார்ப்போம் keseimbangan ketidakseimbangan என்னதுன்ட்டு. ஓகே, சரி, இது தெரியுதா உங்களுக்கு? சரி சார். ஓகே, சரி, முதல்ல பாருங்க. Hormon ialah bahan kimia organik yang mempunyai peranan penting seperti yang kita dah belajar minggu lepas ya. Okey, yang pertama, kadar rembesan hormon mesti seimbang dengan fungsinya. Okey, நம்ம வந்து போன வாரம் படிச்சோம்ல, எத்தனை ஜெனிஸ் ஹார்மோன் நம்ம வந்து செக்ரீட் பண்றோம், எத்தனை ஜெனிஸ் ஹார்மோன் வந்து நம்ம ரெம்பேஸ் பண்றோம்? 8 ஜெனிஸ் சார். எத்தனை? 8 சார். ஓகே, கிளெஞ்சா எண்டோக்ரைன் வந்து எத்தனை இருக்கு? Can anyone answer? கிளெஞ்சா எண்டோக்ரைன் வந்து எத்தனை இருக்கு? 3 இருக்கா? 6 சார். ஓகே, 6 இருக்கு. சரி, கிளெஞ்சா பிச்சிச்செரியில வந்து எத்தனை ஹார்மோன் செக்ரீட் பண்றோம்? 2 சார். ஓகே, ADH, TSH, ரைட்? ஓகே, கிளெஞ்சா தைராய்டு 1 என்ன பேர் சொல்லுங்க. பெரோக்சினா. அட்ரினல் அட்ரினலினா. ஓகே, pancreas இன்சுலின். குளுக்கோஸ் ஆகும். ஓகே, வெரி குட். Ovary, estrogen and progesterone. ஓகே, வெரி குட். டெஸ்டோஸ்டெரான். ஓகே, சரி. சோ நம்மகிட்ட இவ்ளோ ஹார்மோன் இருக்கு. சரியா? ஓகே, சோ இதோட இந்த ஹார்மோன் எல்லாமே வந்து இம்பாங்க அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்புல ரெம்பேஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளோட உடம்புல வந்து பிரச்சனைகள் ஏற்படாது. Okey, so kelebihan atau kekurangan hormon yang dirembeskan akan menyebabkan ketidakseimbangan hormon dan boleh menyebabkan penyakit dan seterusnya. இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கெமுங்கினன், அதாவது இது நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட கய ஹிடோ, அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஒருத்தவங்க வந்து அதிகமா நம்ம சாப்பிடுற விதத்தை பொறுத்து இருக்கு, நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து இருக்கு, பிறகு நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோமா, எக்ஸசைஸ் பண்ணலையா, ஸோ இதெல்லாம் கலந்ததுதான் வந்து இதனாலதான் வந்து நமக்கு ketidakseimbangan நடக்குது. இன்னொரு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, terdedah kepada sinaran berbahaya. ஓகே, ஒருத்தவங்க வந்து இப்ப சொந்தம் வந்து இந்த எக்ஸ்ரே யூனிட்ல வேலை செய்யறவங்க, இல்ல இந்த ரேடியோ ஆக்டிவ் இந்த லேப்ஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா mereka mudah terdedah kepada sinaran yang berbahaya. ஓகே, இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் படிச்சிருப்பீங்க. என்ன சினாரா berbahaya இருக்கு, என்ன சிக்னல், அதாவது அதோட தண்டு என்னது, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து when they are exposed to இந்த மாதிரி சினாரன் yang berbahaya, அதுவும் வந்து ஒரு சில காரணமா இருக்கலாம் அவங்களோட ஹார்மோன் வந்து சேம்பாங்க இல்லாம இருக்கிறதுக்கு. சரியா? சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம் என்னென்ன ஹார்மோன் இருக்கு, அதனால அது குறைஞ்சா சரி இல்ல கூட இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ஹார்மோன் தைராக்சினா. ஓகே, ஹார்மோன் தைராக்சினா வந்து எந்த கிளெஞ்சால இருக்கு? தைராய்டு சார். Oke, thyroid. Oke, so kekurangan hormon thyroxina akan menyebabkan kadar metabolism rendah. அதாவது ஆக்சுவலி வெரி சிம்பிளா சொல்லணும்னா, இது நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து அந்த தைராய்டோட அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷி தெரிஞ்சிச்சுன்னா அது நீங்க அப்படியே வந்து திருப்பி எழுத வேண்டியதுதான். ஓகே, அது குறைவா இருந்துச்சுன்னா அதோட ஃபங்க்ஷியை வந்து அதால செய்ய முடியாது. ஓகே, இப்ப சொந்த பாத்தீங்கன்னா தைராக்சினாவோட ஃபங்க்ஷன் என்னது? mengawal kadar metabolism, ரைட்? ஓகே, அது ஒருவேளை குறைவா இருந்துச்சுன்னா அதோட நம்மளோட கடா மெட்டபாலிசம் வந்து குறைஞ்சிரும். அப்படிதான், புரியுதா? ஸோ ஃபங்க்ஷியை வந்து நீங்க பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் எழுதுறது தான்
நம்மளோட கekurangan kelebihan வந்து இருக்கு. புரியுதா? சரி, இதுக்காக உட்காந்து நீங்க மனப்பாடம்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தைராக்சினாவோட ஃபங்க்ஷன் என்னது, அது குறைவா இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும், அது கூட இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் தைராக்சினா வந்து கடா மெட்டபாலிசம் akan rendah, tidak tahan sejuk, நம்மளால வந்து குளிர் தாங்க முடியாது. ஓகே, அடுத்தது perkembangan physical dan mental terbantur. இதுதான் வந்து கிரேட்டிஸ்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது பிள்ளைங்களோட வளர்ச்சி, ஓகே, மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி அவங்களால வந்து வளர்ச்சி அடைய முடியாது. ஓகே, இந்த நான் சொன்னல போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா, மனுஷிய கிர்டேல் பார்த்திருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, அது வந்து டுவாஃபிசம் சொல்லுவோம். பட் கிரேட்டிசம் கிரேட்டினிஸ்மா வந்து அவங்களோட மென்டலும் சரி பிசிக்கலும் சரி வளர்ந்துருக்காது. ஒருவேளை 10 வயசு பையன் பாத்தீங்கன்னா அவன் வந்து 3 வயசு பையன் மாதிரி நடந்துக்குவான். ஸோ இதெல்லாம் வந்து அவனோட ஹார்மோன் ப்ராப்ளம்னால. அடுத்தது kurang tenaga pada orang dewasa. ஓகே, நம்ம மாதிரி இப்ப we are youngsters. ஓகே, நம்மளால வந்து நமக்கு இருக்க வேண்டிய எனர்ஜி வந்து நம்ம கிட்ட இருக்காது. ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து தைராக்சினா குறைவா இருந்தா ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார். ஓகே, குட். சரி, அடுத்தது வந்து தைராக்சினா கூட இருந்தா என்ன ஆகும்? ஓகே, சொந்தோ காடா மெட்டபாலிசம் திங்கி, நம்ம அதை சொன்ன ஞாபகம் இருக்கா? அதோட ஃபங்க்சி தான். அதோட ஃபங்க்சியை நீங்க வந்து ரெண்டா திங்கி அது நடக்கும் நடக்காது அப்படின்னு தான் எழுத போறீங்க. அதுதான் வந்து இந்த ஹார்மோன் வந்து கூட இருக்கிறதும் குறைவா இருக்கிறதையும் காட்டி கொடுக்குது. ஓகே, சொந்தோ இப்ப தைராக்சினா பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட மெட்டபாலிசம் வந்து கொண்டு வரதுக்கு, அதாவது நம்மளோட dia akan mengawal kadar metabolism badan. ஸோ இப்போ நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நமக்கு வந்து தைராக்சினா கூட இருந்துச்சுன்னா நம்மளோட kadar metabolism pun akan tinggi, kita akan cepat berpeluh dan sentiasa berasa panas. ஏதோ சூடா இருக்கிற மாதிரியே இருக்கும் உடம்பு. ஓகே, தூங்க முடியாது. dan kita akan ada kuat selera makan, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்க இந்த மாதிரி இஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இல்ல சிம்டம்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா this is the one of the reasons உங்களோட தைராக்சினா லெவல் வந்து ரொம்ப கூட இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? சார், ஒரு ஆள் ஒல்லியா இருக்காங்க, நிறைய சாப்பிடுறாங்கன்னா? ஓகே, சரி, ஒருத்தவங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப காமனான ஒரு கேள்வி. அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப எலும்பா இருப்பாங்க, ஆனா வந்து அவங்க சாப்பிடுறத பாத்தீங்கன்னா மலை மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க, ஆனா உடம்பே ஏறாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட காடா மெட்டபாலிசம் வந்து சாங்காட் திங்கி. அதனாலதான், அதாவது அந்த உணவு போயிட்டு அந்த சேர வேண்டிய இடத்துக்கு சேர்றதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப செப்பாட்டா நடந்துரும். அதனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சத்துக்கள் வந்து போய் சேராது. அதனாலதான், புரியுதா? And then there are two reasons. One, metabolism high. Another one வந்து genetic. அதாவது அவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. புரியுதா? சோ 2 ரீசன் இருக்கு. ஒன்னு நான் சொன்ன மாதிரி கடா மெட்டபாலிசம் திங்கி, ataupun secara ஜெனட்டிக்காவே, அதாவது வழியாவே அவங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து எலும்பாதான் இருப்பாங்க. புரியுதா? ஓகே சார். ஓகே, சரி, அடுத்தது வந்து dia akan berpeluh kuat, இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, கிரேட். சரி, அடுத்தது போவோம். அடுத்தது kekurangan hormon testosteron akan menyebabkan. ஓகே, டெஸ்டோஸ்டெரான் வந்து எங்க வந்து சுரக்குது? எங்க வந்து எந்த கிளைஞ்சால? டெஸ்டஸ். ஓகே, ஓகே, டெஸ்டஸ்ல. சரி, இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னது? untuk membentuk sperma untuk organ seks lelaki. அதுதானே? அதுதான் அதோட ஃபங்க்ஷன். dan dia akan merangsang ciri-ciri செக்ஸ் குண்டர், ரைட்? ஸோ லெட்ஸ் சே ஒரு ஆண் வந்து பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு வளர்ச்சியும் சரி, மசில்ஸ் வளர்ச்சியும் சரி, the ability to produce sperm, ஸோ இது எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டெரானால தான் நடக்குது. ஸோ லெட்ஸ் சே இந்த டெஸ்டோஸ்டெரான் அவங்களுக்கு குறைவா இருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம்.
சரி, குறைவா இருந்தா hold on. Okey. Kekurangan testosteron akan menyebabkan lambat akil balik. அதாவது testosterone குறைவா இருந்துச்சுன்னா ஒரு ஆண் வந்து பருவம் அடையறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னா 13-14 வயசுல வந்து பாய்ஸ் நார்மலா வந்து பருவம் அடைஞ்சிருவாங்க. ஆனா லெட்ஸ் சே அவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் குறைவா இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த பருவம் அடைகிற டைம் வந்து ரொம்ப கூட இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 14-15 13-14 நடக்க வேண்டியது 16-17 ஆகலாம் அந்த மாதிரி. அடுத்தது பிலாங்கான் ஸ்பெர்மா yang rendah, அதாவது அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். புரியுதா? இதனால later when they want to have baby அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஓகே, clear? Okay, sir. Clear, sir. Okay. அடுத்தது வந்து okay, hold on. Okay, அடுத்தது வந்து ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் yang berlebihan. அதாவது டெஸ்டோஸ்டெரான் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, இது வந்து ஆண்களுக்கு அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, பெண்களுக்கு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிஃபாட்கள் எல்லாம் வந்துடும். அதாவது இந்த மாதிரி மசில்ஸ், மஸ்குலரான ஒரு பாடி, அப்புறம் தாடி தாடி எல்லாம் வளர்ந்துருக்கும் பாத்திருக்கீங்களா? ஒருத்தவங்களுக்கு இந்த சீன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாடி இருக்கும், அப்புறம் மீசெல்லாம் இருக்கும். மீசை வந்து ஆண்கள் மாதிரி இருக்காது, பட் மீசை இருக்கும், தூரத்துல பார்த்தா தெரியும், முடியா இருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து என்னத்தை குறிக்குதுன்னா அவங்களுடைய ஹார்மோன் லெவல் வந்து இன்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். அதாவது டெஸ்டோஸ்டெரான் வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்றத குறிக்குது. புரியுதா? புரியுது சார். ஓகே, ஆல்ரைட். ஓகே, அடுத்தது கekurangan ஹார்மோன் ப்ரோஜெஸ்டரான். ஓகே, ப்ரோஜெஸ்டரான் வந்து எங்க இருந்து சுரக்குது? ஓவரிஸ். ஓகே, ஓவரி. இது தெரியும் தானே உங்களுக்கு? ஓகே, சோ லெட்ஸ் சே இந்த ப்ரோஜெஸ்டரானோட ஃபங்க்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து untuk menyediakan dinding untuk penentalan embryo. அதாவது குழந்தை வந்து அந்த கருவுல தங்கறதுக்கு அந்த இந்த ப்ரோஜெஸ்டரான் தான் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனா இருக்கு. ஓகே, சோ இப்ப லெட்ஸ் சே அவங்களுக்கு வந்து ப்ரோஜெஸ்டரான் குறைவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா dia akan ada masalah haid, அதாவது menstruation. நார்மலா கேர்ள்ஸ்க்கு வந்து எவ்ரி மந்த் வந்து menstruation நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பீரியட் வரலாம். ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரோஜெஸ்டரான் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற அர்த்தம். அடுத்தது அதிகமா தலைவலிக்கும். ஓகே, செம்பலேட்னா வந்து எப்பயுமே வந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ப்ரோஜெஸ்டரான் குறைவா இருந்துச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதோட ஃபங்க்ஷன் வந்து இப்ப அதாவது பெருசஞ்சாவான் நடக்கும் போது அந்த ஸ்பெர்ம் போயிட்டு அந்த முட்டையில இது பண்ணதுக்கு அப்புறம் அது போயிட்டு அந்த டிண்டிங்ல தான் ஒட்டும். அங்கதான் வந்து நம்ம அந்த குழந்தை வந்து வளரும் கருவுல. ஓகே, அந்த கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதனால அவங்களுக்கு வந்து குகுரன் நடக்கும். குகுரன் என்னது? கர்ப்பம் அது இதாகுது, கலைஞ்சிரும். கலையுதா சார்? எஸ், பிள்ளை வந்து கலைஞ்சிரும். ஓகே, இது வந்து நார்மலி ஃபர்ஸ்ட் 3 monthsல நடக்கும். இந்த 3 மாசம் ரொம்ப ரொம்ப பத்திரமா இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களோட குழந்தை வந்து கருவுல தங்காது. அதனால அது வந்து மறுபடியும் வந்து ஹைடா வெளியாயிரும், இல்லைன்னா வடிகால் ரத்தமா வெளியாயிரும். ஓகே, சோ இதுதான் வந்து ப்ரோஜெஸ்டரான் குறைவா இருந்தா ஏற்படுகின்ற பிரச்சனைகள். சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, கekurangan ஹார்மோன் எஸ்ட்ரோஜன், இதனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே ஹோல்ட் ஆன் 1 minute. இது சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது kekurangan hormon estrogen akan menyebabkan perkembangan ciri seks sekunder perempuan terjejas. அதாவது எஸ்ட்ரோஜன் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்னது? ஒரு பெண் வந்து
பருவம் அடையறதுக்கு கொடுக்கப்படுகின்ற ஹார்மோன் வந்து சரியா கொடுக்கறது தான் வந்து எஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன். ஸோ லெட்ஸ் சே அவங்களுக்கு எஸ்ட்ரோஜன் வந்து குறைவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஓகே இங்க பின்னாடி போட்டோ இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா? ஆமா தெரியுது சார். ஓகே தெரியுதா தெரியலையா? தெரியுது சார். அந்த பொம்பளை ஓகே இவங்க வந்து நிஜத்துல ஆனா பெண்ணா? பொம்பளை பெண். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த எஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிருவாங்க. புரியுதா? புரியுது சார். ஓகே பெருக்கமா ஓகே குறைவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து பருவம் அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஹார்மோன்ஸ்கள் வந்து சரியா போய் சேராதனால அவங்க பருவம் அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே கூடையா இருந்துச்சுன்னா sifat keperempuanan pada lelaki. ஆமா சார், இது சொந்தக்கார பிள்ளைகள் 17 வயசுல தான் வயசு பண்ணாங்க. ஓகே see this happens. ஓகே alright, அடுத்தது பாப்போம். ஓகே அடுத்தது kekurangan hormon pertumbuhan akan menyebabkan என்ன நடக்கும்? ஓகே ஃபர்ஸ்ட் kekurangan hormon antidiuresis. ADH வந்து எங்க சுரக்குது? மூளைக்கு சார், பித்துவாய் தரு. எஸ் pituitary ரைட். ஓகே சரி, இதனால ஓகே இவங்களுக்கு வந்து kekurangan இருந்துச்சுன்னா air tidak dapat diserap semula di ductus pengumpulan di ginjal, penghasilan urine yang berlebihan. அதாவது அவங்களுக்கு வந்து இப்ப கிஞ்சாலோட ஃபங்க்ஷன் வந்து என்னது? கிஞ்சால்னா என்னது? கிட்னி. ஓகே கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னது? தண்ணி குடிக்க சுத்தம் பண்ணி யூரினா வெளியாகும் சார். ஓகே யூரினா வெளியாக்குறது, அந்த தண்ணியில வந்து இருக்கிற நியூட்ரியனை வந்து உடம்புக்கெல்லாம் கொடுக்கறது. ஓகே அதுதான் அதோட ஃபங்க்ஷன், ரைட்டா? ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ADH குறைவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அந்த தண்ணி வந்து எப்படி போதோ அப்படியே வெளியேறும். அதனால அவங்களுக்கு வந்து யூரின் வந்து அதிகமா போகும். penghasilan urine yang berlebihan. புரியுதா? புரியுதா? புரியுது சார். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் புரியுது சார். புரியுது சார். புரியுது சார். ஓகே கிரேட். யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, சொந்தமா நான் பேசி இருக்க போறேன் அப்புறம். சார் பேசிட்டோம் Okay. அடுத்தது ஓகே இப்ப லெட்ஸ் சே antidiuresis வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? sakit kepala dan sentiasa pening, இது நடக்கும். ஓகே ஓகே அடுத்தது ஹார்மோன் இன்சுலின் குறைவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே kekurangan hormon insulin akan menyebabkan glukosa berlebihan tidak dapat ditukar menjadi glycogen. நான் போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா மாறினாதான் நமக்கு வந்து நம்மளோட ரத்தத்துல வந்து இனிப்பு வந்து அதிகமா இருக்காது. புரியுதா? சோ இதோட ஃபங்க்ஷன், அதாவது இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன் வந்து குளுக்கோஸை வந்து கிளைகோஜனா மாத்துறது தான். சோ இந்த நேரத்துல இன்சுலின் குறைவா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த ப்ராசஸ் வந்து தடைப்பட்டுரும். ஓகே அதாவது குளுக்கோஸை வந்து கிளைகோஜனா மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். dan ini akan menyebabkan aras glucose darah meningkat. இதனாலதான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படுது. புரியுதா? புரியுது சார். ஓகே கிரேட். சரி அடுத்தது பார்ப்போம். இதே வந்து இன்சுலின் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா அவங்களோட ஆராஸ் குளுக்கோஸ் அக்கன் ரெண்டா ஹைப்போகிளைசீமியா. வாட் இஸ் ஹைப்போகிளைசீமியா? தெரியல சார். யாருக்கு தெரியும்? வாட் இஸ் ஹைப்போகிளைசீமியா? தெரியல சார். அந்த திடீர்னு வாய்ஸ் போட்டு ஹைப்போகிளைசீமியானா நம்மளோட ஹைப்போகிளைசீமியா வந்து ஒரு கண்டிஷன். ஓகே நோ 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 ஹைப்போகிளைசீமியாவும் டயபெட்டிஸ் மெலிட்டஸும் வேற வேற. ஓகே சாரி நானே வளர்றேன். ஹைப்போகிளைசீமியா வந்து ஒரு கண்டிஷன், அதாவது kadar gula dalam darah akan berada pada condition yang normalaவே தான் இருக்கும். ஏறாது இறங்காது அப்படியே தான் இருக்கும். புரியுதா?
ஓகே, இது வந்து நார்மலா வந்து அதிகம் இந்த இனிப்பு நீர் பேஷண்ட்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான மருந்து சாப்பிடுவாங்க, அதனால ஏற்படுகின்றது தான் இந்த ஹைப்போகிளைசிமியா. சார் ஓகே, எஸ் சார் தேவாஜி கேட்டிருக்காரு, இஸ் தாங்கான் பொல்லோ எப்படின்னு கேட்டாரு, கையில வேர்க்குமா அது எப்படின்னு கேட்டிருக்காரு. கையில எல்லாத்துக்கும் தான் வேர்க்கும், என்ன அதான் சார் அது கேட்டிருக்காரு? எப்படின்னு கேக்குறாரு. ஒரு ஆளுக்கு கை ரொம்ப வேர்க்கும் சார், ஓகே வேர்த்துக்கிட்டே இருக்கும், அதுனா என்ன அர்த்தம், அதான் என்ன என்ன திங்கியா இருக்கும் அப்படி கேக்குறது. ஓகே ஓகே, இந்த வேர்வெல்லாம் சம்பந்தப்பட்டது வந்து எந்த வேர்வை சம்பந்தப்பட்டது வந்து எது, எந்த what do you call, எந்த கிளெஞ்சா வந்து வியர்வை, ஸ்வெட், யூரிக் ஆசிட் இதெல்லாம் வெளியாக்குது? எது படிச்சிட்டீங்க தானே? எங்க சத்தமே காணோம்? சார் என்னமோ சொன்னீங்களே, அட்ரினலினாவா? அதாவது வியர்வை, யூரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து வெளியாக்குற ஆர்கன் வந்து எது? ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து ஸ்கின் இருக்கு, இன்னொன்னு வந்து அட்ரினலினாவா? நோ, கிஞ்சால். கிஞ்சால். ஓகே, சோ இது ரெண்டுல தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும், புரியுதா? if you are sweating a lot, sweatingனா வந்து it's not only about your hand, கை மட்டும் தான் ஸ்வெட் ஆகும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாலே ஸ்வெட் ஆகும். ஓகே, அப்படின்னா உங்க ஸ்வெட் கிளான்ஸ்ல வந்து சம்திங் இஸ் ப்ராப்ளம், புரியுதா? சார் யா அப்படி வேர்க்கவே இல்லாட்டி நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். சார் அந்த மீசா வந்துச்சுன்னா என்ன சொன்னீங்க, பொம்பளை இருக்கலாம் விளங்கல, என்ன சொன்னீங்க? மீச கொஞ்சம் கொஞ்சம் தாடில வரும், அது என்ன கூட வந்து சொன்னீங்க? டெஸ்டோஸ்டெரான். ஓகே, டெஸ்டோஸ்டெரான் அதிகமா இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து சிஃபாட் கிலோலாக்கியன் வந்து வந்துரும். ஓகே, ஆல்ரைட், சோ பேக் டு அவர் டாபிக். ஹார்மோன் இன்சுலின் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஹைப்போகிளைசிமியா சொன்னேன். அடுத்தது வந்து டஹக யாம்புலபியான், அதிகமா தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் வந்து இன்சுலின் கூடையா இருந்தா. ஓகே, அடுத்தது சரி, இந்த டாபிக்ல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சோஃபா ஃபஹாம்னா? ஓகே, இதுதான் வந்து கசன் கத்திடா சைபங்கன் ஹார்மோன், அதாவது ஹார்மோன் கூட இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி இதுதான் வந்து அதிகமா ஏற்படுகின்ற பிரச்சனைகள். சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த வாட் வி கால் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க வந்து அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது குணம் என்ன அப்படின்றத நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சார் யா So Devagandra, my question is, if tangan berpullo, what is the reason? I'm not talking about berpullo badan. Okay. Alright. The only reason is your sweat gland. Okay, நீங்க வந்து sweat gland வந்து அது செய்ய வேண்டிய வேலைகளை வந்து sweat gland வந்து அதிகமா செய்யுது, அதுதான் ரீசன். புரியுதா? Okay sir, புரியுது sir. Okay, great. சரி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, சரி, இதுதான் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஹார்மோன் கூட இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலன்னா அந்த ஃபங்க்சியை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே ஹார்மோன் வந்து இன்சுலின் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து ஜஸ்ட் நெகட்டிவா எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, இதே வந்து கூட இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து பாசிட்டிவா எழுதணும். ஓகே, are we clear on this topic? Yes sir. ஓகே, கிரேட். சரி, அடுத்தது வந்து நம்ம போக போற டாபிக் வந்து the last sub topic for chapter 7. ஓகே, அடுத்த சப் டாபிக் பாத்தீங்கன்னா கங்குவான் kepada koordinasi badan. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம், ஆனா வந்து நம்ம அவுட் சைட்ல இருந்து கன்சியூம் பண்ற திங்ஸ் வந்து எப்படி நம்ம உடம்புல இருக்கிற
கோஆர்டினேஷனை வந்து கங்கு பண்ணுது. ஓகே, அதாவது வெளியே இருந்து எடுக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா டாடாவா இருக்கலாம், இல்ல ஆல்கஹாலா இருக்கலாம், ஓகே, இல்ல நார்மலா நம்ம ஜஸ்ட் எடுக்கிற பெனடாலா கூட இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து எப்படி நம்மளோட கோஆர்டினேஷனை வந்து தடை செய்யுது, அதாவது நம்மளோட கோஆர்டினேஷனுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சரி, gangguan kepada koordinasi badannya என்னது அப்படின்னு பாருங்க. Koordinasi badan boleh terganggu disebabkan pelbagai faktor. Okay, faktor utamanya ialah pengambilan dada yang di luar kawalan. Okay, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அதாவது மருந்து வந்து நம்ம சயின்ஸ்ல சொன்னா ட்ரக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஆனா அது கூடயும் வந்து தற்காவாலா தான் கொடுப்பாங்க. இந்த மருந்து வந்து இத்தனை வேலை இவ்வளவு டோஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓவரா நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா pengambilan dada. ஓகே, யூனோ ட்ரக்ஸ் ரைட்? ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதாவது இந்த கோஆர்டினேஷன், நம்மளோட பாடி கோஆர்டினேஷன்ல இந்த ட்ரக்ஸ் எடுத்தா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத குறிக்குது. ஓகே, சரி, முதல்ல பார்ப்போம். ஓகே, ஜெனிஸ் டாடா. ஓகே, இதுல வந்து 4 ஜெனிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து penenang. penenangனா என்னது? வாட் இஸ் penenang? வகை டாடா சார். அதுவும் ஒரு வகையில டாடா தான். ஓகே, penenang பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்மள வந்து சாந்தப்படுத்துறதுக்கு, அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க, அமைதியா இருப்பாங்க. அந்த ஒருத்தர் வந்து அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. ரிலாக்ஸிங் பில்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, பட் இட்ஸ் நாட் பில்ஸ். ஓகே, so jenis dada penenang ni dia akan menghalang atau melambatkan pergerakan impuls dalam koordinasi badan. அதாவது டக்குன்னு ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க. அது let's say if they have taken penenang, அவங்க வந்து டக்குன்னு அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. அப்படியே என்னது என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படி இருப்பாங்க. புரியுதா? இதுதான் வந்து penenangோட ஃபங்க்ஷன். ப்ளு, எஸ் ப்ளு, அதுதான் வார்த்தை. அவங்களோட இம்பல்ஸ் வந்து டக்குன்னு வேலை செய்யாது. ஓகே, அடுத்தது pengguna akan mengantuk dan kurang cemas. அதாவது ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன்ல கூட அவங்க ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ஓகே, புரியுதா? புரியுது சார். ஓகே, so contohnya ialah barbiturat dan alcohol. ஓகே, இது ரெண்டுமே வந்து ஜெனிஸ். ஒன்னு ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும். barbiturat is one of the drugs. ஓகே, சோ வந்து டாடா ஜெனிஸ் penenang எடுத்தா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இம்பல்ஸ் வந்து டக்குன்னு வேலை செய்யாது. dan dia akan mengantuk dan kurang cemas. கிளியரா இருக்காது? கிளியர் சார். ஓகே, ஆல்ரைட். அடுத்தது ஓகே, jenis dada perangsang பார்ப்போம். ஓகே, ஹோல்ட் ஆன். ஓகே, jenis dada perangsang பாருங்க. dada perangsangனா என்னது? what is the meaning of perangsang? ஆக்டிவா இருப்பாங்க சார். ஆக்டிவ் ஆக்குறது. ஓகே, perangsang. சோ இந்த perangsang எடுக்கும்போது என்ன நடக்கும்னா dia akan mempercepatkan pergerakan impuls. முதல்ல நீங்க பாத்தீங்க penenang வந்து அது வந்து ஸ்லோ ஆக்கும். பட் perangsang நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து பூஸ்ட் பண்ணும். Oke, dia akan mempercepatkan pergerakan impuls dalam koordinasi badan. Pengguna akan rasa sangat yakin dan berwaspada terhadap perubahan sekeliling. அதாவது எப்பயுமே வந்து யாக்கினா இருப்பாங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு நல்லா கிளியரா உங்களுக்கு தெரியும். ஓகே, kesan juga bergantung pada dos yang diambil. அதாவது அதிகமா எடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, perangsang வந்து அதிகமா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த what do you call, இது வந்து pleasure தான் சொல்லுவாங்க. pleasure அந்த pleasure வந்து கிடைக்காம போலாம். ஓகே, சோ contoh வந்து பாத்தீங்கன்னா amphetamine and methamphetamine. இதுதான் வந்து ரெண்டு ஜெனிஸ் drugs untuk perangsang. புரியுதா? புரியுது சார். ஓகே, கிட்ட சரி, அடுத்தது பார்ப்போம். எஸ், இது எல்லாமே ஒரு பில் தான். ஓகே,
ஓகே, அடுத்தது jenis dada inhalan. Inhalan என்னது? இன்ஹேலர். பாத்திருக்கீங்களா? ஒருத்தவங்க சும்மா பார்த்திருக்கேன் சும்மா sir. மூக்குல வச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்திருக்கேன். அது வந்து இன்ஹேலன் வந்து எதுக்குன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதை இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த டாடா ஜெனிஸ் வந்து வேற. ஓகே, இது வந்து கம் சொல்லுவாங்க சார். கம் அந்த மாதிரி இருக்கும். எஸ், ஆல்ரைட். சோ இது வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, jenis dada inhalan இது வந்து satu bahan kimia yang boleh disedot menerusi pernafasan. அதாவது மூக்குல இழுக்கிறது. நார்மலா பாத்தீங்கன்னா தமிழ் படத்துல கூட பார்க்கலாம். அந்த மேஜையில கொட்டிட்டு அப்படியே மூக்குல இழுப்பாங்க. ஐஸ் சார். பாத்திருக்கீங்களா? ஐஸ் கோகேன். எஸ், cocaine, ice. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா untuk menyebabkan halusinasi. அதாவது இந்த படம் பாத்தீங்களா? 3 படம் பாத்தீங்களா? பாத்துருக்கேன் சார். பாத்திருக்கீங்களா? ஓகே, அதுல வந்து அதாவது தனுஷ் வந்து தனுஷா தான் இருப்பாரு. ஆனா ஏதோ ஒண்ணு அவரை சுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதுதான் ஹலுசினாசின்னு சொல்லுவாங்க. இமேஜினேஷன் சார். இமேஜினேஷன்லயே அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹலுசினா என்ன நடக்குது? ஓ, இவங்க நம்மகிட்ட பேசுறாங்க, அவங்க நம்மகிட்ட பேசுறாங்க. அதுதான் வந்து ஹலுசினாசி. புரியுதா? ஓகே, சோ இந்த மாதிரி இன்ஹேலன் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, dia akan merosakkan otak, peparu dan ginjal. அதாவது மூளைக்கு பிரச்சனை கொடுக்கும். அடுத்தது பெப்பாரு வந்து நம்மளோட லங்ஸ் அண்ட் தென் நம்மளோட கிட்னி. ஓகே, சோ இதுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்கிறது தான் வந்து jenis dada inhalan. ஓகே, contohnya pelarut dan bahan gas. ஓகே, இந்த தின்னர் இழுக்கிறவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? தின்னரு, பெட்ரோலு, அந்த வாசெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும்னு தெரியல. ஆனா அவங்க வந்து அதை வந்து இழுத்து பழகிட்டனால அவங்களுக்கு வந்து இந்த கேஸ்லாம் வந்து கேஸ் இருந்தாதான் அந்த பஹான் கேஸ் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு நாளே நடக்கும். புரியுதா? எஸ், கியான். ஓகே, சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, jenis dada hallucinogen. ஓகே, hallucinogen என்னன்னு பார்ப்போம். ஓகே, hallucinogen வந்து dia akan mengubah laluan impuls di dalam otak. அதாவது நம்மளோட ரியாக்ட் பண்ற விதத்தை வந்து அதை மாத்திரும். ஓகே, dan menyebabkan kita hayal. நம்ம ஹயால்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒருத்தவங்கிட்ட நீங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, பட் நான் வந்து என்னோட உலகத்துல யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் தவிர என்னை சுத்தி இருக்கிறவங்கள வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன். ஸோ இதுதான் வந்து ஹலுசினோஜனோட ஃபங்க்ஷன். ஓகே, dan menjejaskan persepsi lah. Contoh, definitely நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பட் நான் கண்டுக்காத மாதிரி என் விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன்னா கண்டிப்பா நமக்குள்ள வந்து அந்த பெர்செப்ஷன் வந்து இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அதுதான் வந்து menjejaskan persepsi. ஓகே, seterusnya menjejaskan koordinasi otot. ஓகே, நம்மளோட மசில்ஸோட கோஆர்டினேஷனை வந்து jejas பண்ணிரும். ஓகே, dan akhir sekali dia akan menyebabkan terdengar suara-suara dan terlihat objek yang tidak wujud. ஓகே, இது நம்ம அதை சொன்ன மாதிரி தான். இந்த 3 படத்துல எப்படி தனுஷ் வந்து தாங்கிட்ட யாரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நினைக்கிற மாதிரி இது நடக்கும். ஹலுசினேஷன். புரியுதா? புரியுது சார். ஓகே, சரி, அடுத்தது இதெல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி 4 ஜெனிஸ் டாடா இருந்துச்சு. நான் 4மே சொல்லிட்டேன். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். சாரி, இதுதான் அதோட what do you call kesan terhadap sistem saraf kita. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இந்த மாதிரி penyalahgunaan டாடா, அதாவது இந்த மாதிரி டாடா எடுக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எதிர்நோக்குவாங்க அப்படின்றதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட், penyalahgunaan dada akan menyebabkan ketagihan. அதாவது அந்த பொருள் இல்லைன்னா அவங்களால முடியவே முடியாது. sangat tertagih. ஓகே, tertagih தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எப்படின்னா அது அவங்களுக்கு வேணும் அந்த மாதிரி சார். அது இருந்தாதான் முடியும் எல்லாமே. பழக்கமாயிரும். ஆமா, அது இதுதான். சாரி, பழக்கமாயிரும் அவங்களுக்கு. so they will become addicted. ஓகே, dan penagih akan mengalami simptom penarikan jika tidak mengambil dada. அதாவது சிம்டம் penarikanனா அவங்க அதாவது எப்படி சொல்லுவாங்க,
அது இல்லைன்னா அவங்களால வந்து அந்த ஒரு விஷயத்தை அன்னைக்கு அன்றைய நாளே அவங்களுக்கு நடக்காது. ஓகே, சோ இதுதான் வந்து அந்த சிம்டம். ஓகே ஓகே, அடுத்தது antara simptomnya ialah இதுதான் menggigil, loya, resah dan sedih. உடம்புலாம் ஆட்டம் கண்டுரும். லோயனா வந்து சாப்பிட முடியாது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே தலை பித்தமாவே இருக்கும். ரெசானா வந்து பதட்டமாவே இருப்பாங்க. dan sedih. ஓகே, இந்த படம் பார்த்திருக்கீங்களா? வாரணமாயிரம். ஆமா சார், பார்த்திருக்கேன் சார். கேர்ள் ஓகே, ஃப்ரெண்ட் அதுல வந்து சூர்யா வந்து என்ன அவர் ட்ரக்ஸ் எடுத்து he will அதுலயே become an addict, right? ஆமா சார். Yes, அவர் வந்து அடிக்டட் ஆயிருவாரு. அந்த சிம்டம்ஸ்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல உள்ளவங்க என்னதான் போய் தடுத்தாலும் அவர் வந்து அதை தேடுவாரு, கத்துவாரு, வேணும்னு சொல்லுவாரு, போய் வெளியெல்லாம் வந்து அங்க இங்க அலைஞ்சு தேடுவாரு, இல்லாத இடத்த கூட போய் தேடுவாரு. சோ இதெல்லாம் தான் வந்து டாடா நம்ம எடுத்து பழகிட்டோம்னா நமக்கு வந்து அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதுதான் இது. புரியுதா? புரியுது சார், எனக்கு இது நடந்திருக்கு. புரியுது சார். நீங்க உங்களுக்கு இது நடந்திருக்கா? ஆமா சார். நீங்க அப்படி என்ன தெரித்தீங்க? ஐஸும் கஞ்சாவும் தான் சார். வெரி குட். சரி, தயவு செஞ்சு அதெல்லாம் இல்ல சார், போட்டா சொல்ல. எத்தனை வயசு தேசிகன்? 20 வயசா? எத்தனை வயசு தேசிகன் அவனுக்கு? 20 வயசா? 20ண்ணே. ஓ ஓகே, சரி, அடுத்தது பார்ப்போம். ஆல்ரைட், சோ டாடா வந்து அதோட கெசான் பார்ப்போம். ஒன்னு வந்து dia akan merangsang, இன்னொன்னு வந்து dia akan melambatkan. எதை melambatkan பண்ணோம், எதை merangsang பண்ணோம் பாத்தீங்கன்னா இதுதான் சிஸ்டம் சாராஃப். ஸோ டாடாவோட ஃபங்க்ஷன், டாடாவோட கெசான் வந்து அதிகமா ஏற்படுறது வந்து இந்த சிஸ்டம் சாராஃப்ல தான். ஒன்னு அது merangsang பண்ணோம், அப்படி இல்லைன்னா அது melambatkan பண்ணோம், atau dia akan menyebabkan beberapa problem. ஓகே, ஸோ merangsangனா எதுக்குன்னா untuk degupan jantung, kadar pernafasan, tekanan darah. இது எல்லாத்தையுமே வந்து டாடா எடுக்கும் போது dia akan merangsang benda ni. இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தும். ஓகே, எதை வந்து ஸ்லோ பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அதிகமா டாடா எடுக்கிறவங்களுக்கு வந்து degupan jantung akan melambat, kadar pernafasan yang rendah, tekanan darah pun akan rendah. ஓகே, இதெல்லாம் வந்து அதிகமா எடுக்கும் போது dia akan melambatkan. சரி, இந்த மாதிரி merangsang பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து lebih bertenaga, dia akan aktif, dia akan perasaan tidak, அவங்களுக்கு வந்து perasaan tidak menentu dan dia akan sentiasa ganas. ஓகே, நான் வந்து இதை படிச்சிருக்கேன், பட் ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஒருத்தவங்க வந்து இந்த 36 hours 48 ஹவர்ஸ்லாம் டைரக்டா வேலை செய்யறவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா they will take some kind of drugs to sustain their energy. அதாவது அவங்களோட எனர்ஜியை வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தூங்காம வேலை செய்யணும்னா என்ன செய்வாங்க, இந்த மாதிரி டாடா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து பில் பராங்சாங் ஆயிரும். புரியுதா? ஓகே, melambatkan பண்ணுச்சுன்னா அவங்களோட கரா பாலாஸ் எல்லாமே வந்து ரொம்ப லேட்டா இருக்கும், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து கோஆர்டினேசி otot yang akan menjadi lemah. ஆல்ரைட், சோ இது எல்லாமே வந்து என்னத்தை கொண்டு போய் சேர்க்கும்னா எல்லாத்துமே வந்து கண்டிப்பா சீக்கில தான் போய் சேர்க்கும். புரியுதா? புரியுது சார். ஓகே, கிரேட். சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து டாடா dan alcohol. ஓகே, டாடா நம்ம பார்த்துட்டோம், இப்ப அடுத்து ஆல்கஹால் பார்ப்போம். ஓகே, இப்ப let's say kesan penyalahgunaan dada dan alkohol kepada koordinasi badan. Okay, yang pertama nak சொன்ன மாதிரி ketidakseimbangan hormon. அதாவது டாடாவும் சரி alcoholம் சரி, unless you are prescribed by the doctor to take certain kind of drugs, அது வேற. பட் நீங்களே போயிட்டு தனியா தேடிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அது நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹார்மோன் லெவல் வந்து இன்பேலன்ஸ் ஆயிரும், ketidakseimbangan hormon. Okey, dan ini akan menyebabkan gangguan koordinasi dan kita terdedah kepada bahaya dan kecederaan. Okey, contoh வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப let's say ஐஸ் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
அதே நேரத்துல அவங்க வந்து ஆல்கஹாலும் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திடீர்னு ஒரு சண்டை வந்துருச்சு. ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகே, ஒருவேளை வந்து இன்னொருத்தவங்க வெட்டிடலாம், இல்ல இன்னொருத்தவங்களை கொன்றுக்கலாம். இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு செய்வாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் டே அவங்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். புரியுதா? சோ இதுதான் வந்து டாடாவோடையும் ஆல்கஹாலோடையும் what you call kesan. Okey, அடுத்தது tubuh badan akan mengalami pertumbuhan yang melampau dan tidak berlaku perkembangan jika berlaku kerosakan pada kelenjar pituitary. அதாவது உடம்பு வந்து அதிகமா பெருசாகும். ஓகே, dan ini dia இது வந்து என்ன சொல்லுவாங்க, pertumbuhan yang melampau. ஓகே, திடீர்னு வளர்ந்துருவாங்க, ரொம்ப பெருசாயிருவாங்க. ஓகே, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதாவது கிளெஞ்சா பிச்சுச்சேரியில வந்து செக்ரேட் பண்ண வேண்டிய அந்த ஹார்மோன் வந்து சரியா சுரக்காது. ஓகே, அடுத்தது perkembangan seks sekunder akan terbatut jika hormon estrogen dan testosteron gagal berfungsi secara normal. Okay, when you take too much of alcohol or dada, okay, உங்க tak kira lah lelaki ke perempuan, okay, உங்களோட செக்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்கின்ற அந்த ஹார்மோன்ஸ் வந்து நார்மலா வேலை செய்யாது. ஓகே, and the last one, gejala ketidakseimbangan hormon akan boleh diperhatikan melalui perubahan fizikal dan mental pengidap. ஓகே, contoh வந்து அந்த ஃபிட் அடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உடம்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒல்லியா இருப்பாங்க சார். ஓகே, ஒல்லியா இருப்பாங்க, கையெல்லாம் அப்படியே வந்து ஆமா, வெறும் எலும்பும் தோலுமா இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாட்ட சாட்டமா இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து எலும்பும் தோலுமா இருப்பாங்க. உடம்பெல்லாம் ஓட்டையா இருக்கும். ஓகே, எந்த வந்து கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள். Dia akan menjadi terlalu kurus, murung dan kurang daya ingatan. Murungனா வந்து தனியாவே தான் இருப்பாங்க. ஓகே, டிப்ரெஷன்ல இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இல்ல சார். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிப்ரெஷன் பாத்திருக்கீங்களா? டிப்ரெஷன்னா சொந்தம் வந்து ஓகே, இப்ப வந்து சூசைட் கேசஸ் வந்து அதிகமா ஆகுது, பாத்திருக்கீங்களா? பாக்குறீங்களா சூசைட் கேஸ்? சோ அவங்க எல்லாம் ஏன் வந்து சூசைட் வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்கன்னா because they are depressed. அதாவது அந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாதனால அதை யோசிச்சு அரலூஸ் ஆயிருவாங்க. அதுதான் டிப்ரெஸ்ட். புரியுதா? ஓகே சார். ஓகே, and then the last one is kurang daya ingatan. அவங்களோட மெமரி பவர் வந்து குறைஞ்சிரும். ஓகே, இதெல்லாம் வந்து டாடாவும் ஆல்கஹாலும் அதிகமா எடுக்கும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள். ஓகே, seterusnya Okey, kesan penyalahgunaan dada yang seterusnya ialah pertuturan tidak jelas. வாய் வந்து ரொம்ப கொளரும், பேசுற வார்த்தைகள் வந்து சரியா பேச மாட்டாங்க. ஓகே, contohnya mengambil alkohol akan memberikan kesan buruk kepada cerebrum dalam otak. ஓகே, இந்த cerebrum part தான் நம்மளோட மூளையில இருக்கிற பார்ட் cerebrum. ஓகே, அது வந்து நம்ம பேச்சு வார்த்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு பகுதி தான் வந்து cerebrum. So when you take too much of alcohol, நம்மளால வந்து சரியா பேச முடியாது. ஐ மீன் எப்படி சொல்றது, சரியா பேச முடியாதுன்னு இல்ல, நம்ம வந்து உளறுவோம். ஓகே, dia akan mengalami pertuturan yang tidak jelas dan meracau. ஓகே, உளறுறது. அதுதான் வந்து டாடாவும் ஆல்கஹாலும் எடுக்கும் போது நடக்கின்ற பிரச்சனை. ஓகே, சரி, அடுத்தது ஓகே, அடுத்தது வந்து tindakan refleks yang lambat
சொன்ன மாதிரி ஹலுசினேஜன் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பிகாஸ் அவங்களோட திண்டக்கன் ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப லம்பர். இப்ப சொந்த வந்து ஒருத்தன் வந்து இப்ப லெட்ஸ் சே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க A பர்சன் B பர்சன் இருக்காங்க. ஓகே, A பர்சன் வந்து இஸ் a drug addict, B பர்சன் வந்து நார்மல் பர்சன். ஓகே, இப்போ ஒரு சண்டை வந்துருச்சு, ஏக்கும் பிக்கும் சண்டை வந்துருச்சு. இப்ப லெட்ஸ் சே B வந்து ஏவை அடிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். A வந்து அவரு தடுக்கணும் அப்படின்றது தான் வந்து சரியான விதம். பட் அவரால் வந்து அதை செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து என்ன செய்ய போறாருன்றது அவருக்கு தெரியாது. அதுதான் வந்து திண்டக்கன் ரிஃப்ளெக்ஸ் yang lambat. புரியுதா? புரியுது சார். Boys and girls, புரியுது சார். so இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா bahan kimia, அதாவது அவர் எடுத்துக்கிட்ட bahan kimia dada atau alkohol வந்து dia akan melambatkan gerak balas sistem saraf terhadap rangsangan dan dia akan berada di antara neuron afferent dan interneuron. ஓகே, இதுதான் வந்து அவங்களுடைய அந்த எல்லாம் சொல்லுவாங்க அந்த மெசேஜ். ஓகே, அந்த நம்மளோட நர்வ் சிஸ்டம் தான் இட் கேரிஸ் மெசேஜஸ் to the brain. alright, so அந்த மெசேஜ் போய் சேர வந்து ரொம்ப லேட்டா ஆகிற பட்சத்துல அது வந்து என்னத்தையும் நடத்திடும் கொஞ்ச நேரத்துல. புரியுதா? ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து இம்பல்ஸ் வந்து சாராஃப்ல பிரச்சனை வரும். அடுத்தது வந்து கெத்திடாசிம்பாங்கன் ஹார்மோன் ஏற்படும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து அலிரான் இம்பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து டாடா அண்ட் ஆல்கஹால் வந்து அதிகமா எடுக்கும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள். ஓகே, சரி, இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது வந்து சம்மரி. ஹிலாங் keseimbangan நம்ம சொன்ன மாதிரி. அடுத்தது வந்து இதுதான் சைரோசிஸ் ஹாத்தி. அதிகமா டாடாவும் ஆல்கஹாலும் எடுக்கும் போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹாத்தி லிவர் வந்து pengambilan minuman beralkohol yang berterusan jika diambil dalam jumlah yang banyak akan memberikan kesan toksik kepada hati. அதாவது நம்மளோட லிவருக்கு வந்து டாக்ஸிக் தான் போய் சேர்க்கும். சரி, இதனால என்ன நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சைரோசிஸ் ஹாத்தி நடக்கும். ஓகே, ஓகே, சைரோசிஸ் ஹாத்தினா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா dia adalah keadaan hati mengalami kerosakan yang kronik, berparut, mengeras dan tidak fungsi seperti hati yang sehat. ஓகே, contoh காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து hati yang sehat dan ini adalah சைரோசிஸ் hati. இப்படி நார்மலா இருக்கின்ற லிவர் வந்து இப்படி ஆயிரும். ஓகே, did you get it? Get it, sir. ஓகே சார். Okay, good. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அல்சர் பெரோட். அல்சர்னா என்னது? அல்சர்னா தொண்டையில புண்ணு வரும் அதுவோ? எஸ், புண்ணு sir. அல்சர்ன்றது வந்து புண்ணு. ஓகே, சோ அதிகமா டாடாவும் ஆல்கஹாலும் எடுக்கும் போது இது என்னத்தை ஏற்படுத்தும்னா அல்சர் பெரோட், அதாவது வயிற்றுல வந்து புண்ணு ஏற்படும். ஓகே, alkohol akan menyebabkan ulcer perut. Ulcer perut ataupun ulcer peptic merupakan satu keadaan selaput di dalam perut mengalami luka. நம்ம சொன்ன மாதிரி வயிற்றுல நம்மளோட ஒரு செலாப்போட்னா வந்து ஒரு லேயர். ஓகே, வயிற்றுல ஒரு லேயர்ல வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன புண்ணுகள் ஏற்படும். இது ஏன் நடக்குதுன்னா karena alkohol menyebabkan perut menghasilkan lebih banyak asid daripada biasa. ஓகே, வயிற்றுல வந்து நமக்கு என்ன ஆசிட் இருக்கு? Amino acid. எஸ். ஓகே, சோ அதிகமான ஆசிட் வந்து வயிற்றுல வந்து என்ன சொல்லுவாங்க செக்ரேட் பண்ணும்போது அது வந்து நம்மளோட ராடாங், அதாவது வயிற்றுல இருக்கிற ராடாங்னா வந்து மேல இருக்கிற லேயர். ஓகே, அது வந்து இரிட்டேஷனை உருவாக்கும்.
ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, ஸோ கேஸ்ட்ரிக் ஏற்படுறதுக்கு வந்து வயிற்றுல புண்ணா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல இந்த மாதிரி டாடா இல்ல ஆல்கஹால் வந்து அதிகமா எடுத்தாங்கன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, வயிற்றுல புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து dia akan mengadu pedih atau sakit di kawasan ulu hati. அதாவது நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். எஸ், அதுதான் வந்து one of the reasons. When you take too much of alcohol, இதுதான் நடக்கும். Akan rasa pedih atau sakit di kawasan ulu hati. வயிறு வந்து எப்பயுமே உப்பசமாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து மூட்டு இருக்காது, வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே வந்து when you take too much of alcohol. Okay, did you get it? Yeah, sir. Okay. Right, sir. ஓகே, இதுதான். இது பாருங்க, இதுதான் பெப்டிக் அல்சர். வயிறு தெரியுதா? இதுதான் வந்து நம்மளோட வயிறு. ஓகே, இதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன புண்ணு பார்த்திருக்கீங்களா? இதுதான் ஸ்டமக் அல்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? புரியுது சார். ஓகே, அடுத்தது பார்ப்போம். Sir. புரியுது சார். Sir. ஓகே, அடுத்தது வந்து perlakuan ganas. ஓகே, ஒருத்தவங்க வந்து அதிகமா டாடா எடுத்தாலும் சரி, ஆல்கஹாலும் சரி, இது நம்ம சமுதாயத்துக்கு வந்து இதுல குறைவே இல்லை. இது பார்த்திருக்கீங்க தானே? perlakuan ganas, அதிகமா சண்டை வர்றதும் தண்ணினாலதான் இல்ல டாடானால, இது ரெண்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதே வந்து இதனாலதான். ஓகே, perlakuan ganas. ஓகே, ஏன் பாத்தீங்கன்னா pengambilan dada seperti amfetamina akan mengaktifkan sel-sel otak dan meningkatkan kadar metabolism. Oke, seterusnya orang tu akan jadi sangat aktif, tidak dapat tidur, bersikap ganas dan agresif. And then when they take too much of alcohol, அவங்களால வந்து சரியா யோசிக்க முடியாது. Dia akan hilang kewarasan fikiran. ஓகே, அதனால வந்து ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க, orang gila இருப்பாங்க, இல்ல ஒண்டியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல டக்குன்னு கோவம் வந்துடும், பட்டு ஏதாவது எடுத்து அடிச்சிருவாங்க. இதெல்லாமே வந்து when you take too much of alcohol or drugs, இதெல்லாம் வந்து அதோட what do you call symptoms. புரியுதா? புரியுது. ஓகே, ஹாலுசினேஷன் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த டாபிக் வந்து மிண்டா yang sehat பார்ப்போம். ஓகே, சரி. மிண்டா yang sehat mempunyai ciri-ciri berikut. ஓகே, அதாவது ஒருத்தவங்களால வந்து சரியா யோசிக்க முடியுது, சரியா வந்து அவங்களால வந்து அவங்க கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்ய முடியுதுன்னா அவங்களோட மைண்ட் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஆளுங்களை வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா, dia boleh berfikir dan membuat pertimbangan yang wajar. எது சரி எது தப்பு அப்படின்றது வந்து அவங்களால யோசிக்க முடியும். அடுத்தது வந்து dia mampu mengesan rangsangan dan bergerak balas dengan sewajarnya. அதாவது நான் இது செஞ்சேன்னா எனக்கு இது என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்றது வந்து அவங்களால யோசிக்க முடியும். ஓகே, and then boleh mengingati peristiwa silam yang sedih dan gembira. அதாவது பழச வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களால வந்து ரீகால் பண்ண முடியும். சார், ஓகே, இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு பர்சன். எஸ், இது வந்து buku teks tinggal tempat lah kau, tinggal tempat bab 7 ada. ஆமா ஆமா, எஸ், tinggal tempat. ஓகே, அடுத்து sanggup menerima cabaran, எந்த வேலை கொடுத்தாலும் அவங்களால செய்ய முடியும், எது சரி தவறுன்னு செய்ய முடியும். ஓகே, அடுத்தது வந்து எப்பயுமே பாசிட்டிவான ஒரு பர்சனா இருப்பாங்க, berfikiran terbuka, ரொம்ப இமோஷனலான பர்சனா இருக்க மாட்டாங்க. dan akhir sekali mampu menakul. menakulனா என்னது? menakulனா என்னது? தெரியல சார். ஓகே, menakulனா வந்து கெவாராசன், அதாவது அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற வேலையை வந்து
சரியா அவங்களால செய்ய முடியுமா அப்படின்றத பாக்குறது தான். சொந்தமா யோசிச்சு அவங்களால செய்ய முடியும், அதுதான் மனாக்கோல். புரியுதா? இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சீங்கன்னா நீங்க வந்து seorang yang mempunyai minda yang sehat. புரியுதா? அதுதான் வந்து mampu menakul. ஓகே.